வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி ப்ரான்ஸையும் மஷ்ரூமையும் வச்சு ஒரு பிரியாணி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப எம்மியான சூப்பரான ஒரு ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள், இன்றைக்கி வந்து இறால் வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். மஷ்ரூம் வந்து ஒரு 350 கிராம் அளவுக்கு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா. வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம், தக்காளி 2 தக்காளி, 2 பச்சை மிளகா. இது கூடவே இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு, இது கூடவே பிரியாணி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் காரத்துக்கு தகுந்தாற் போல் மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரு கப் அளவுக்கு தயிர். இப்போ அடுப்பில் எண்ணெயும் நெய்யும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நம்மளுடைய மசாலாலாம் தாளிக்க எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் போட்டு நல்லா வெடிச்சிடணும். வெடிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதே போல் தான் இதுக்கும். நார்மலாக சேர்க்குறத விட இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இறாலில் வந்து ஃபேட்டு கண்டென்ட்லாம் இல்லை. அதனால் நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் இதுக்கு நார்மலாக சேர்க்குறத விட. இப்போ இது நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தா கொத்தமல்லி, புதினாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இது கூட பச்சை மிளகா, அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் இஞ்சி வெள்ளைப்பூடு. நார்மலாக இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இது கூட ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா கொரப்பாக நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே 2 தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது நல்லா மசிய வெந்து வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். மிளகாய்த்தூளையும் பிரியாணி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா இதை எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலா வாசனையெல்லாம் போய் இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்தா தயிர் ஆட் பண்ணிடலாம். தயிரையும் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த தயிர் வந்து எல்லாத்துக்கூடயும் மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்த இறாலையும் மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக சிக்கன், மட்டன், ப்ரான்ஸு தனியாக பண்ணியிருப்போம், மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருப்போம். ஆனால் இந்த ப்ரான்ஸும் மஷ்ரூமும் காம்பினேஷனில் வந்து பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இறாலையும் மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கிறேன். இறால் வந்து சீக்கிரமே வெந்துடும். நம்ம ரொம்பவே வேக வச்சோம்னா அது வந்து ரப்பரி ஆயிரும். அதனால் இது ரெண்டுமே சீக்கிரமாக வெந்துடும். அதனால் எல்லாமே நம்ம சேர்த்துட்டு கடைசி இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சமாக ப்ரான்ஸ் வந்து மிக்சியில் வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது எதுக்காகனா அதோடய ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஏற்கனவே நான் வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருந்த அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த அரிசியும் சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்த தண்ணியை இதுக்கு இப்போ 2 கப் அரிசினா 4 கப் அளவுக்கு தண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ சுடுதண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இதை வந்து நடுவில் நம்ம வந்து ரொம்பவும் பிரட்டிடக்கூடாது. சும்மா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆனோன்னே நம்ம எப்பவும் போல் இது வந்து தம்மில் போட்டுடணும். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்தளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் குக்கர் வந்து மூடி போட்டு மூடி இதை வந்து ஒரு 20 நிமிஷம் தம்மில் வச்சிடலாம். 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பிரியாணி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறையா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.